எது ஆணவ மொழி? உங்க அப்பா வீட்டு காசியை கேட்கறான் அப்படின்னு சொன்னது ஆணவ மொழியா? இல்ல, மீண்டும் சொல்கிறேன், மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை. அதுக்கு பேர் சர்க்காஸ்டிக். அதுக்கு பேரு சர்க்காஸ்டிக். இவங்க ட்ரிகர் ஆறாங்க, கோவப்படுறாங்கல்ல. மோடி கேட்டார்ல, இது உங்கள் மாமா வீட்டு காசான்னு கேட்டாரு. மாமா வீட்டு காசான்னு கேட்டா உங்களுக்கு புண்படாதுல்ல? ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நிதித்தொகையை நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம், 900 கோடி அப்படின்னு சொல்றது வந்து இந்த மழை வெள்ளத்தின் சரியா இல்லங்க, அட்வான்ஸா கொடுத்துட்டோம்னு சொல்லிதான். அட்வான்ஸா கொடுத்தா சொல்லிதான் ஆகணும். கமிட்டட் சார்ஜ் சார், அது நீங்க பேரிடர் நடக்கனாலும் கொடுத்துதான் ஆகணும். பேரிடருக்கான நிதி எங்க? அவ்வளவுதான் கேள்வி. மத்திய குழு ஏற்கனவே வந்தாங்க பாருங்க, அவங்க இல்லை, மறுபடியும் ஒரு மத்திய குழு துறை ரீதியாக வருவாங்க. இது சிஸ்டம் இருக்குன்னு தெரிஞ்சும் யாராவது இப்படி பேசினா என்ன பாதிப்புகள் இருக்குன்னு ரெக்கார்ட் இல்லாம எப்படி நிதி ஒதுக்க முடியும்? பாதிப்பு எவ்வளவு இருக்குங்கிறத ஆடிட் பண்ணி நீங்க முழு தொகை அப்புறம் விடுவீங்க. அட்வான்ஸ் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? நான் அதுதான் குஜராத்ல இந்த மாதிரி ஆடிட் பண்ணி தான் கொடுத்தீங்களா? இந்த சூழ்நிலையில இங்க இருக்கணும். நான் ஒரு திருநெல்வேலிக்கு போய் வேட்டியை மடிச்சுட்டு எடுத்து வெள்ளத்துல நடக்கணும்னு நான் சொல்ல. ஆனால் தமிழகத்தில் இருந்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் முதலமைச்சருக்கு இருக்கிறது. ஆனாலும் ஒரு வாரத்திற்கு முன்பே ஒப்புக்கொண்ட அந்த இண்டி கூட்டணியுடைய கூட்டத்திற்கு போய் அங்க போய் பிரதமரை சந்திக்கிற போகிற போது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அவ்வளவுதான். நீங்க மதியம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு 10:30 மணிக்கு நீ ஏன் மாத்தினீங்க? எது ஆணவ மொழி? உங்க அப்பா வீட்டு காசியை கேட்கறான் அப்படின்னு சொன்னது ஆணவ மொழியா? இல்ல வேற மாதிரி கூட கேட்கிறேன்னு உதயநிதி சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்பாரா? வேற மாதிரி நான் கேட்கறேன்னு சொன்னா அவர் சொன்னது தப்புன்னு ஒத்துக்கிறாருல. அப்போ தவறா பேசுறவங்களுக்கு அப்படிதான் பேசணும்னு நான் சொல்றேன். பேரிடர் காலத்துல ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசு ரெண்டு பேருக்கும் வந்து பொறுப்பு இருக்குல்ல. ஃபெலிக்ஸ், இப்படி கேட்கலாமா பேசலாமான்றது விஷயம் இல்ல. அப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க பேசுறது நீங்க எதுவும் சொல்லாதீங்க. உங்களுக்கு உதயநிதியை பிடிக்குன்றதுனால உதயநிதி எது பேசணும் சரின்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு மத்திய அரசு பிடிக்காதுன்றதுனால நீங்க வந்து அவங்க பேசுறது தப்புன்னு அப்படி இல்லை. ஒரு மரியாதை அப்படின்னு சொல்றது ஒரு அமைச்சருக்கு அந்த மரியாதை தெரிய வேண்டும். மற்றவர்களுடைய நம்பிக்கைகளை சிதைக்கக்கூடிய ஒரு அமைச்சர், மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய ஒரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதில் எனக்கு ஒன்றும் வியப்பெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் அப்படிதான் பேசுவார். அதைத்தான் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க. இல்ல, மீண்டும் சொல்கிறேன், மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை. அதுக்கு பேர் சர்க்காஸ்டிக். அதுக்கு பேரு சர்க்காஸ்டிக். நான் என்ன சொல்றேன், உங்க தாத்தா வீட்டு சொத்தையா கேட்கறோம், உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்கறோம். எவ்வளவு நீங்க 6000 ரூபாய் கொடுக்குறீங்களா? உங்க தாத்தா வீட்டு சொத்தையா கொடுக்குறீங்க? இல்ல உங்க அப்பா வீட்டு? நான் கேட்கறேங்க. இவங்க யாரோ சொன்னாங்களே எங்க அப்பா வீட்டு பணம் தான் கொடுக்குறோம்ட்டு. நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்களா? சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது அது கேள்வி இல்லைங்க. கொடுக்க முடியாதுன்றது இல்லைங்க, நீங்க புரிஞ்சுங்க. அவங்க எதை வச்சுட்டு பேசுறாங்கன்னா அவங்க அதையே சொல்றாங்க. கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு நான் யாரும் இல்லை, நான் எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. சட்டம் என்ன சொல்கிறதோ அப்படித்தான் பேச முடியும். இப்ப தமிழ்நாடு நிதியமைச்சர் சொல்லும் போது நிர்மலா சீதாராமனின் ஆணவ மொழி அப்படின்லாம் அறிக்கையில சொல்றாரு. அதை பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப உதயநிதி சொன்னது என்ன மொழி? அவர் அப்படி பேசலாமா? முத்தமிழறிஞர் கலைஞரின் பேரன் அப்படி பேசலாமா? அதுதான் தெளிவா சொல்லியிருக்கிறார். சில நேரங்களில் நாங்கள் பெரியாரின் மொழியை பயன்படுத்துவோம், கடுமையா தான் இருக்குங்கிறாரு. அந்த அவர் பேசினதுக்கு என்ன அடிப்படைன்னு அது ஒரு பிரஸ்ல கேட்கப்படுற கேள்வி. வெள்ளத்துல எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாநில அரசு தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அவர்களை எப்படியாவது மீட்கணும்னு போராடிட்டு இருக்கு. நிதி சிக்கல் இருக்கு. இதை வந்து அட்ரஸ் பண்ணி நிதி கொடுங்கன்னு கேட்கிறோம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு அமைச்சர் இந்த பாஷையில பேசுறது என்ன பாஷை சார்? என்ன தப்பா பேசிட்டார்? அதான் சூழலை விளக்குறேன்ல. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருந்துட்டு இருக்கு. அப்ப போய் நீங்க வைக்க நீட்டி நீ கேட்கும் போதெல்லாம் நிதி கொடுப்பதற்கு நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்கறாங்களே, இதுக்கு என்ன பதில்னு சொன்னா உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? நாங்க என்ன பிச்சையா கேட்கிறோம்? நாங்க என்ன சலுகையா கேட்கிறோம்? மாநில அரசு கேட்பது உரிமை. அதாவது டாக்ஸ்ல 2 காம்பனன்ட் இருக்கு, டைரக்ட் இன்டைரக்ட். டைரக்ட் டாக்ஸ் நீங்க ஜிஎஸ்டில பிரிச்சு கொடுத்துறீங்க. இன்டைரக்ட் டாக்ஸ்ல வரக்கூடியதை மொத்தமா நீங்க தான் கலெக்ட் பண்றீங்க. மாநில அரசுக்கு அதை பிரித்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, அது எங்களுடைய பங்கு தொகை. நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுன்னு கேட்கிறோம். நீங்க வந்து ஏடிஎம்மானு கேட்டீங்கன்னா, ஒரு பேரிடர் நடக்கிற போது, மக்கள் சாகுற போது நிதி கேட்கிறவர்களை பார்த்து ஏடிஎம்மானு கேட்கிறவங்களை பார்த்து நீங்க யாருமே கண்டிக்கலையே, நீங்க யாருமே பேசலையே. அதுக்கு ரெஸ்பான்ஸ் தான் உங்க அப்பா வீட்டுக்கு காசாகிறது. சரி, அதை விடுங்க, அது தவறுன்னு வச்சுப்போம். மரியாதையை கேட்கிறாருல, உங்க அப்பா வீட்டு நிதி தவறுன்னு அவரு சொல்றாரா?
அதான் சொல்றாரு சார், நான் மரியாதையாகவே மீண்டும் நான் மரியாதையாகவே கேட்கிறேன், இது உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்கிறேன். இவங்க ட்ரிகர் ஆறாங்க, கோவப்படுறாங்கல்ல. மோடி கேட்டார்ல, இது உங்கள் மாமா வீட்டு காசான்னு கேட்டாரு. மாமா வீட்டு காசான்னு கேட்டா உங்களுக்கு புண்படாதுல்ல? அப்பா வீட்டு காசான்னு கேட்டா புண்பட்டுருச்சு. 2014 தேர்தல் பிரச்சாரத்துல இது உங்கள் மாமா வீட்டு காசான்னு காங்கிரஸ் பார்த்து கேட்டார்ல, அப்ப அது உங்களை புண்படுத்தல. இப்ப மாமா வீட்டு காசான்னு நாங்க கேட்கிறோம், இது உங்க மாமா வீட்டு காசா? இல்ல நீங்க இன்னொரு பிரச்சனைய அவருக்கு நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து மோடியை தான் ஃபாலோ பண்றேன். இதுக்கு முன்னாடி மோடி தான். அப்போ ஒவ்வொரு வருடமும் இது நடக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல், ஒவ்வொரு வருடமும் 1200 கோடி ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுவே தவறு. 2021-22 பாத்தீங்கன்னா 1088 கோடி தான். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி 408 கோடி நம்பர்ஸ் இல்லைங்க. அது ஆமாங்க, ஏன்னா இவங்க தான் முடிவு பண்றாங்க. ஒவ்வொரு வருடமும் ஒடிசாவில் வந்து அதிகமா ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கப்படுகிறது. அது ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி தான் இப்ப கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒதுக்கப்படுகிறது. இப்ப 1000 கோடின்னு சொன்னா, 1200 கோடின்னு சொன்னா 500 கோடி 450 கோடி 2 முறையா மத்திய அரசு கொடுக்கும். யாருக்கு? மாநில அரசுக்கு. மாநில அரசு 300 கோடி, ஏன்னா 25% அதுல இருந்து கொடுக்கும். 75% மத்திய அரசினுடைய பணம். இதுதாங்க சிஸ்டம். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நிதி தொகையை நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம், 900 கோடி சொல்றது வந்து இந்த மழை வெள்ளத்தின் சரியா இல்லங்க, அட்வான்ஸா கொடுத்துட்டோம்னு சொல்லிதான். அட்வான்ஸா கொடுத்தா சொல்லிதானே ஆகணும். இந்த மழை வெள்ளத்தின் நான் சொல்றேன் உங்களுக்கு எடுத்துக்க மாட்டீங்களா? இல்லங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனாலதான் கொடுத்துருக்குது. இல்ல கொடுக்க மாட்டாங்களா? இல்ல இல்லங்க, அது எப்ப கொடுக்கணும்? எப்ப கொடுக்கணும்? மார்ச் மாசம் கொடுத்தா போதும். புரிஞ்சுங்க. இப்பயே நம்ம ஏன் கொடுக்குறோம்னு சொன்னா, உடனே அங்க ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இந்தாங்க முதல்ல வச்சுங்க, அட்வான்ஸா வச்சுங்க, அட்வான்ஸா நான் கொடுக்குறத இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. விஷயம் ரொம்ப சிம்பிள். அது கொடுத்துட்டாங்க. இல்லை, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம். இப்போ 900 கோடி வந்து இந்த வருட கணக்கின்படி நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க இல்லையா? அதை தாண்டி நம்ம கேட்கணுமா? 2 நிதி இருக்கு சார், மொத்தம் 3 நிதி. இன்னும் சொல்ல போனா 2005ஆம் ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் வரையறுக்கப்படுகிறது. பேரிடர் மேலாண்மை சட்டம் டிஎம் ஆக்ட் 2005. அது 3 வகையான நிதிகளை பிரிஸ்கிரைப் பண்ணுது. ஒன்று ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு, நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டு. இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுங்கிறது ஒரு பேரிடர் நடக்குதுன்னா உடனடியாக அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், மீட்பு நிவாரணம், இதுக்கான தொகை. அது யாருடைய பொறுப்பு? மாநில பொறுப்பா? ஒன்றிய அரசு 75% நிதி கொடுக்கணும், மாநில அரசு 25% நிதி கொடுக்கணும். இதை வந்து மோடி கொண்டு வரல. இதை யூபி அரசாங்கம், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த யூபி அரசாங்கம் இந்த 75க்கு 25ங்கிற ரேஷியோவை டெரைவ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாநிலங்கள்கிட்ட ஒன்றிய நிதி உதவி எல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேரிடருக்கு நிலையான நிதி உதவி கிடையாது. ஒரு பேரிடர் நடக்குதுன்னா கலாமிட்டி ரெஸ்பான்ஸ் ஃபண்டு அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அது மட்டும்தான் நடைமுறையில் இருந்துச்சு. 2005 யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு பிறகுதான் மாநிலங்களுக்குன்னு ஒரு நிதியை வந்து உருவாக்கி அதுல 75% வந்து யூனியன் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 75% எவ்வளவுன்னு இருக்குல்ல, அதை வந்து நிதிக்குழு தீர்மானிக்கும் அப்படின்னு சட்டம் சொல்லிடுது. அப்படி தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டுக்கான தொகை 900 கோடி ரூபாய். அதை 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க. பேரிடர் நடக்குது நடக்கல ஒண்ணுமே இல்லைன்னாலும் இந்த 900 கோடியை அவர்கள் கொடுத்தே ஆகணும். இது ஒண்ணு. இந்த பிரச்சனைக்கு முதல் இன்ஸ்டால்மெண்ட் ஜூன்லயே கொடுத்தாச்சு. 2வது இன்ஸ்டால்மெண்ட் மார்ச்சுக்குள்ள கொடுக்கணும். அதை இப்ப அட்வான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நான் கொடுத்துருக்கோன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. 450 கோடி வந்து அவங்க கொடுக்க வேண்டிய கமிட்டட் சார்ஜ். இல்ல, முன்கூட்டியே கொடுத்துருக்கிறோம். முன்கூட்டியே கொடுக்கறது நீங்க மார்ச்ல கொடுக்கணும், மார்ச்சுக்குள்ள கொடுக்கணும். மார்ச்ல தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல 2 பேரிடருக்கு அவங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்துட்டு போன பிறகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் ஒரு ட்வீட் போடுறாங்க. சென்னை பெருவெள்ளத்திற்காக 450 கோடியை நாங்க வந்து அட்வான்ஸ் பண்ணி விடுவிச்சிருக்கோங்கிறாங்க. ஒன்னா, நேத்தி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரஸ் மீட்ல தென் மாவட்ட பெருவெள்ளத்திற்கு 450 கோடியை நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி விடுவிட்டோம். அப்ப எந்த 450 கோடியை சொல்றீங்க? அந்த பேரிடருக்கும் நாங்க அட்வான்ஸ் பண்ணி விடுவிச்சோங்கிறீங்க. பேரிடர் முடிஞ்ச பிறகு, பேரிடர் தொடங்குவதற்கு முன்பே நாங்க தென் மாவட்டத்துக்கு நாங்க அட்வான்ஸ் பண்ணி விடுவிச்சோங்கிறீங்க. அப்ப இந்த பேரிடர் நடந்தால் பேரிடருக்கான நிதியை கொடுத்துட்டோம், அதானே? கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம். கமிட்டட் சார்ஜ் சார், அது நீங்க பேரிடர் நடக்கலனாலும் கொடுத்துதான் ஆகணும். பேரிடருக்கான நிதி எங்க? அவ்வளவுதான் கேட்கும். மத்திய குழு ஏற்கனவே வந்தாங்க பாருங்க, அவங்க இல்ல, மறுபடியும் ஒரு மத்திய குழு துறை ரீதியாக வருவாங்க. அப்போ இவங்க இது எல்லாத்தையும் இந்த இடத்துல இவ்வளவு கோழி, இவ்வளவு ஆடு, இவ்வளவு மாடு, இவ்வளவு பயிர், இவ்வளவு படகுகள், இவ்வளவு கைத்தறி விஷயங்கள், இவ்வளவு மின் கம்பங்கள், இவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர்,
அப்படின்னு துறை ரீதியாக ஒரு கணக்கை எடுத்து மத்திய துறை அதிகாரிகிட்ட கொடுத்தா அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். நிதிநிலை எப்படி போட்டாங்களோ அதுபடி. இது சிஸ்டம். இது சிஸ்டம் இருக்குன்னு தெரிஞ்சும் யாராவது இப்படி பேசினா அவங்களுக்கு அவங்க மொழியில தான் பதில் சொன்னோம். அதைத்தான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மிக தெளிவாக சொல்லிடுறாங்க. நீங்க சொன்னீங்க பாருங்க, அறிவிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அறிவிக்க முடியாதுன்னு சொல்ல, இது வரைக்கும் அறிவிச்சதே இல்லைன்றாங்க. கோவிட் தேசிய பேரிடராக அறிவிச்சாங்களா? நிதியமைச்சர் அவரோட அறிக்கையில் அதையும் கூட குறிப்பிட்டு சொல்றாரு. அப்புறமா கடும் பேரிடராக அறிவிங்க. நான் என்ன சொல்றேன், அது முடியாதுங்க. அந்த மாதிரி சிஸ்டமே கிடையாதுங்க. இல்லாத ஒன்று நீங்க எப்படி இருக்குன்றீங்க? ஏன் நீங்க முதல்ல மாநில பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? இல்லையா? நம்ம பேசும்பொழுது தான் இது ஒரு பேரிடர்னு சொல்றோமே தவிர அதுக்குன்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. கம்பேர் பண்ணுங்க சார். குஜராத்தில் என்ன பண்ணீங்க? ரெண்டுமே ஒரு பேரிடர், ரெண்டுமே ரேரஸ்ட் ஈவெண்ட். இப்போ ஒரு நாளில் ஓராண்டு மழை அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இது ரேர் சிவியாரிட்டி இல்லாம வேற எது ரேர் சிவியாரிட்டி? இதுக்கு நீங்க எதுக்கு ஆடிட் பண்ணணும்? வெளிப்படையாக டேட்டா சொல்லுது இல்ல, இது நூற்றாண்டில் ஒரு முறை நடப்பது. நம்ம இதுவரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ரெயின்ஃபால்லே இவ்வளவு மழை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தென் மாவட்டங்கள்ல பெய்தது இல்லைன்னு நமக்கு தெரியுது. என்ன பாதிப்புகள் இருக்குன்னு ரெக்கார்ட் இல்லாம எப்படி நிதி ஒதுக்க முடியும்? பாதிப்பு எவ்வளவு இருக்குங்கிறத ஆடிட் பண்ணி நீங்க முழு தொகை அப்புறம் விடுவீங்க. அட்வான்ஸ் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? நான் அதுதான் குஜராத்ல இந்த மாதிரி ஆடிட் பண்ணி தான் கொடுத்தீங்களா? குஜராத்ல எந்த ஆடிட்டுமே நீங்க பண்ணலையே. நிதி கொடுத்துட்டீங்க, அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் தான் ஆடிட் பண்ணி மீத தொகை கொடுத்தீங்க. அப்ப குஜராத்துக்கு ஒரு பார்வையும் ஒரு நிலைப்பாடும், தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வையும் ஒரு நிலைப்பாடும் ஏன் எடுக்கிறீங்க? இதெல்லாம் விடுங்க சார். ஏதாவது ஒரு இடத்துல ப்ரொவிஷன் இருக்கா? கும்பமேளா நடந்தா 1200 கோடி ரூபா கொடுக்கணும் ஊப்பிக்குன்னு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா? நீங்க அதை ஸ்பெஷல் ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணி தானே கொடுக்குறீங்க. இன்னொன்னு ஆடிட் பண்ணி தான் கொடுக்கணுங்கிறதே அபத்தமான விஷயம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தெளிவா இருக்கிறது. NDRF ஃபண்ட் எதற்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னுட்டு, மீட்பு, நிவாரணம், ரெக்கவரி, இது மூணுத்துக்குமே பயன்படுத்தணும். அப்ப இந்த ரெஸ்பான்ஸ், ரிலீஃப், ரீஹாபிலிட்டேஷன். இப்போ ரெஸ்பான்ஸ், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் என்ன? ஆடிட் பண்ற வரைக்கும் 10 நாள் எமர்ஜென்சியா அவன் தண்ணிக்குள்ள கிடந்து சாகணுமா? அப்ப என்ன அர்த்தம்? எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ்ங்கிறது உடனடியாக கொடுக்கப்பட வேண்டியது. அதுக்கு ஆடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆடிட்டை கமிட்டியே மேண்டேட் பண்ணல, ஆக்டே மேண்டேட் பண்ணல. அட்வான்ஸ் பண்றதுக்கு எந்த தடையும் அவர்களுக்கு இல்லை. இந்த மாதிரியான மிகப்பெரிய வெள்ளம், பூகம்பம், இந்த மாதிரியான விஷயங்களை யார் கவனிக்கணும்? சட்டம், அரசியலமைப்பு சட்டப்படி இதற்கு யார் பொறுப்பு என்றால் மாநில அரசு. அப்போ அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்த சூழ்நிலையில இங்க இருக்கணும். நான் திருநெல்வேலிக்கு போய் வேட்டியை மடிச்சுட்டு வெள்ளத்துல நடக்கணும்னு நான் சொல்ல. ஆனால் தமிழகத்தில் இருந்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் முதலமைச்சருக்கு இருக்கிறது. ஆனாலும் ஒரு வாரத்திற்கு முன்பே ஒப்புக்கொண்ட அந்த இண்டி கூட்டணியுடைய கூட்டத்திற்கு அங்க போய் தமிழுக்கு எதிராக பேசியவர்களை கண்டிக்க கூட மனம் இல்லாமல் ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் அல்லவா? அதைத்தான் தவறு என்று இல்லாமல் டெல்லி வந்த முதலமைச்சரையா பிரதமர் சந்திச்சாரு. அது பிரதமருக்கு பொறுப்பு இருக்கிறது, ஒரு முதலமைச்சர் கேட்டால் சந்திக்க வேண்டும் என்று. ஆனால் முதல்வருக்கு பொறுப்பு இல்லை, நாம் இங்கு இருக்க வேண்டும் என்று. தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு போறாரு, இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திக்கிறாங்க, அந்த கூட்டத்திற்கு போக வேண்டிய அவசியம் இப்ப என்ன இருக்கு? பேரிடர் காலத்துல முதலமைச்சர் போனது நிதியை கேட்க. ஒரு பேரிடர் காலத்துல நிதியை கேட்பதற்கு பிரதமரை முதல்வர் சந்திக்கும் போது அதையும் பாக்குறாரு. பிரதமரை பார்க்கிற போதுதான் கூட்டத்துக்கு போறாரு. ஏன் அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன். ஒரு சிஎம் ரெக்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்றது சிஎம் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான். இது உலகம் அறிந்த நடைமுறை. இவங்க எடுத்த எடுப்புல எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துறது கிடையாது. 2021 ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு ஆல் பார்ட்டி எம்பிஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நேரம் கேட்டு காத்து கிடந்து முடியலங்கிறதுக்காக ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே கண்டிச்சு அறிக்கை வாசிச்சோம். அதுக்கு பிறகும் கிடைக்கல. 2015 அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. 2018 எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதே ஆண்டுல பினராயி விஜயன் அவர்களுக்கு 4 முறை அனுமதி மறுக்கப்பட்டது. அப்ப பிரதமர் முதலமைச்சரை சந்திக்கிறதுங்கிறது இவர் வந்த பிறகு அது எளிமையாலாம் இல்லை. அப்ப டைமை பிக்ஸ் பண்றது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான். அவங்க சொன்ன நேரத்துக்கு தான் முதலமைச்சர் போனார். அவங்க தான் மதியம்னு பிக்ஸ் பண்ணிட்டு மாலைன்னு மாத்தினது அவங்க தான். நேற்று ஒன்றிய தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தெளிவாக வரையறுக்கிற மதியம்னு சொன்னாங்க, திடீர்னு இரவுன்னு 10:30 மணிக்கு மாத்தினாங்க. போற போக்கில் சந்திச்சுட்டு போறது அப்படிங்கிறது அந்த சந்திப்பை கொச்சப்படுத்தி இருக்கிறார்.
பிரதமர் என்ன போற போக்குல சந்திக்கிற அளவுக்கு அவ்வளவு சும்மா இருக்கிறாரா? இல்ல இங்க வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில இல்லாம மக்களோட இல்லாம அவர் ஏன் டெல்லிக்கு போறாரு? மக்களோட எல்லா அமைச்சர்களையும் அனுப்பி இருக்கிறோம், நிதி தேவை இருக்கிறது. ஏற்கனவே அரசியல் கட்சிகள் சேர்ந்து கூட்டணி சம்பந்தமா பேசுறாங்க, அது இப்ப முக்கியமா? அது இப்ப அவசியம் இல்ல சார். பிரதமரை சந்திக்கிற போகிற போது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார், அவ்வளவுதான். நீங்க மதியம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு 10:30 மணிக்கு நீ ஏன் மாத்தினீங்க? மதிய அப்பாயின்மெண்டா தான் அந்த அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வந்திருக்க போறார். அன்றைக்கு காலையிலும் டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலிருந்து இந்த வெள்ள பேரிடர்களை மானிட்டர் பண்ணிட்டு பேட்டி கொடுத்தாரா இல்லையா? டெல்லியில இருந்து பேட்டி கொடுத்தார். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.